ஆபாசமான வார்த்தைகளுக்கு ஆயுள் மிகவும் குறைவு. ஆபாசமாக பேசக்கூடியவர்கள் அவர்களுடைய அரசியல் வாழ்வு அற்ப ஆயுளாகத்தான் இருக்கும். நான் சொல்வது அரசியல் வாழ்வு அற்ப ஆயுளாகத்தான் இருக்கும். அரசியலில் நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் அவர்கள் எந்த கொள்கை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஆபாசமான பேச்சுக்களை பேச மாட்டார்கள். அப்படி என்றால் தொடர்ந்து ஒருவர் ஆபாசமான பேச்சுக்களைத்தான் பேசுகிறார் என்றால் அவருக்கு, அதுவும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் தொடர்ந்து அப்படித்தான் பேசுவார் என்றால் அவருக்கு அரசியலில் நீடிப்பதற்கு விருப்பம் இல்லை என்று தான் பொருள். இப்போ இன்றைக்கி அண்ணாமலை ஃபோன் பண்ணால் டிஜிபி எடுத்தாகணும், சீஃப் செக்ரட்டரி எடுத்தாகணும். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் ஆபாசமாக, அவலமாக, அருவறுப்பாக, கீழ்த்தரமாலாம் பேசினா உங்கள் மரியாதையை நீங்களே குழி தோண்டி புதைச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது இப்படியே போச்சுன்னா அவங்களுக்கு அவங்க தங்களுடைய அரசியல் ஆயுளை தாங்களே சுருக்கி கொள்ளுகிறார்கள் தான் அர்த்தம். அண்ணாமலையோட அரசியலால் நீங்கள் லாபம் அடைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யாரோட பிரதிநிதின்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அண்ணாமலையின் அரசியலால் லாபம் அடைந்தது யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால் அண்ணாமலை யாருடைய பிரதிநிதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவர் திமுகவோட நலன்களை காப்பாற்றுவதற்காகத்தான் அதிமுகவை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று வெளிப்படையாகவே சொல்லுகிறேன். அவரோட நடவடிக்கைகளால் பலனடைகிறது யார்? திமுக. அவர் தொடர்ந்து அதிமுகவை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறாருன்னா திமுக பலம் அடையுது. அப்போ அவர் யாரோட பிரதிநிதியாக உள்ள இருக்கார்? யார் சொல்லி அவர் இதுவும் செய்கிறார்? ஆகவே அண்ணாமலையின் நடவடிக்கைகள் ஏற்புடையவை அல்ல. கல்வி நிலையங்களில், அதுவும் பள்ளி பாடங்களில், கல்லூரி பாடத்திட்டங்களில் இத்தகையது ஒரு விஷத்தை புகுத்துவது என்பது தொலைநோக்கு பார்வையில் பார்த்தால் இந்தியாவுக்கு மிகவும் ஆபத்தானது. இன்றைக்கு இந்தியா சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மை மதவெறி என்கின்ற பேராபத்துக்கு தெரிந்தோ தெரியாமலோ திமுக அரசு தூபம் போட்டு கொண்டிருக்கிறது, துணை போய் கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார், அதிமுக இல்லை வேணாம், எடப்பாடி, அண்ணாமலை, திமுக அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி பாஜக தரப்பில் சொல்லப்படுது. ஆனால் எடப்பாடி வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. நேற்றைய தினம் அண்ணாமலை அவர்களுடைய உருவ பொம்மையெல்லாம் ஒவ்வொரு ஊர்களையும் எரிக்கப்படுது. காரணம் அதற்கு முன்னால் அவர் பேசிய பேச்சு, எடப்பாடி அவர்களை தற்குறி அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளில் பேசினது, தவழ்ந்து பதவியை பெற்றார் போன்ற வார்த்தைகள், இன்னும் பல விஷயங்கள் பேசியிருந்தார். அதற்கு அதிமுக தரப்பிலிருந்தும் நிறைய எதிர்ப்புகள்லாம் கிளம்பி இருந்தது. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கலாம்? ஏன்னா அந்த மேடையிலேயே நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் அது சீனியர்ஸ் நிறைய பேர் ரசிக்கலை. அண்ணாமலை அவர்கள் பேசிய விஷயத்தை சிலர், புதியவர்கள் நிறைய பேர் எழுந்து நின்று கைத்தட்டி வரவேற்றனர். நிறைய சீனியர்ஸ் அதை எதிர்த்து பேசியிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பல பேர் பண்பட்டு பேசணும், இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தாங்க. முதற்கட்ட பரியாதை எப்படி பார்க்கலான்னு சொல்கிறேன். ஆபாச வார்த்தைகளுக்கு ஆயுள் குறைவு. யார் பேசினாலும் ஆபாசமான வார்த்தைகளுக்கு ஆயுள் மிகவும் குறைவு. ஆபாசமாக பேசக்கூடியவர்கள் அவர்களுடைய அரசியல் வாழ்வு அற்ப ஆயுளாகத்தான் இருக்கும். நான் சொல்வது அரசியல் வாழ்வு அற்ப ஆயுளாகத்தான் இருக்கும். அரசியலில் நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் அவர்கள் எந்த கொள்கை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஆபாசமான பேச்சுக்களை பேச மாட்டார்கள். அப்படி என்றால் தொடர்ந்து ஒருவர் ஆபாசமான பேச்சுக்களைத்தான் பேசுகிறார் என்றால் அவருக்கு, அதுவும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் தொடர்ந்து அப்படித்தான் பேசுவார் என்றால் அவருக்கு அரசியலில் நீடிப்பதற்கு விருப்பம் இல்லை என்று தான் பொருள். அப்படித்தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் அண்ணாமலையோட அந்த ஸ்பீச் ரொம்ப அருவருப்பானது. அவங்க பிஜேபியில் இருக்கக்கூடிய சீனியர்ஸு முகம் சுளிக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே மனம் புழுங்குறாங்க. அவங்க ஏற்கனவே மக்களவை தேர்தலில் நல்லா இருந்த அதிமுக அலையன்ஸை நாசம் பண்ணி உடைச்சதால தான் இங்கே ஜெயிச்சிருக்க வேண்டிய 10-12 சீட்டை நம்ம கோட்டை விட்டோம், திமுக 40 வாரி கொடுத்தோன்ற புரிதலும் வருத்தமும் உண்மையிலேயே அறிவுள்ள பிஜேபிக்காரனுக்கு இருக்குது. இன்றைக்கி எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் இவ்வளவு தூரம் ஆபாசமாக பேசக்கூடியதும் இப்படிலாம் தனி மனித தாக்குதல்களும் கண்டிப்பாக ஏற்புடையதல்ல. அவர் ஏதோ ஒரு முடிவோடு தான் இருக்கார். அவர் அரசியலில் தொடர அவருக்கு விருப்பம் இல்லை, அல்லது குறைந்தபட்சம் தலைவர் பதவியில் இருப்பதற்காகவாது அவருக்கு விருப்பம் இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். இல்லை, இந்த அசைன்மெண்ட்னு ஒன்று நம்ம பேசியிருந்தோம் கடந்த வாரத்துக்கு முன்னாடி. நம்ம அசைன்மெண்ட், அதிமுக அசைன்மெண்ட்னு ஒன்று, அதோடைய வெளிப்பாடாக இதை நம்ம பார்க்கலாம். அது கூட இது கிடையாதுங்க. அது நீ கட்சியை வளர்க்குறது, இந்த மாதிரி அவலமாக பேசுறதுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன் கார்த்தி. இந்த மாதிரி கேவலமாக இழிவான வார்த்தைகளை வல்கர் வேர்ட்ஸில் பேசுகிற அரசியல்வாதிகள்லாம் காணாமல் போயிருக்காங்க. விட்டில் பூச்சி வழக்கமாக அது ஒரு நொடியில் காணாமல் போயிடுவாங்க. ஒதுக்கிடும், சமூகம் ஒதுக்கிடும், கட்சியும் ஒதுக்கிடும். நான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி கீழ்த்தரமாக தலைமையில் இருந்துக்கிட்டு கீழ்த்தரமாக பேசக்கூடிய அரசியல்வாதிகளோட ஆயுள் என்பது ரொம்ப ரொம்ப அற்பத்தனமானது. ரொம்ப அந்த ஆயுள் ரொம்ப குறைவானது. அது நான் ஆயுள்னால் நான் சொல்கிறது பொலிட்டிக்கல் லைஃப், நாட் ஃபிசிக்கல் லைஃப். பொலிட்டிக்கல் லைஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாது. அதில் நீடிக்கவே முடியாது.
ஏன்னா இதை ரசிப்பவர்கள் கூட வந்து ரொம்ப நாள் உங்கள் பின்னாடி வர மாட்டாங்க. வெகுஜன மக்கள் திரள் வந்து பொதுமக்கள் வெகுஜன மக்கள் திரள் அதாவது வந்து சமூகத்தின் பொது மனசாட்சி இதை ஏற்றுக்கொள்ளாது, உங்களை நிராகரித்து விடும். நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும். இவ்வளோ நாட்டை ஆளக்கூடிய ஒரு பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு 4% 5% ஓட்டு இருந்ததுனாலும் இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியோட தலைவருக்கு ஒரு சமூக அந்தஸ்து இருக்குது. அவங்கள எதிர்க்கிறவங்க கூட வந்து சித்தாந்த ரீதியாக பிஜேபி எதிர்க்கக்கூடியவர்கள் கூட வந்து பிஜேபி தலைவர்னால் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. கம்யூனிஸ்ட் தலைவர்களோட வீடு கல்யாணத்துலலாம் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்துக்கிட்டதை நான் பார்த்துருக்கேன், அந்த அம்மா தலைவராக இருக்கும்போது. அது ஸ்டேச்சர். நீங்கள் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சியோட மாநில தலைவர்னால் அது கிட்டத்தட்ட இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் பதவிக்கு இணையானது. இப்போ இன்றைக்கி அண்ணாமலை ஃபோன் பண்ணால் டிஜிபி எடுத்தாகணும், சீஃப் செக்ரட்டரி எடுத்தாகணும். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் ஆபாசமாக, அவலமாக, அருவறுப்பாக, கீழ்த்தரமாலாம் பேசினா உங்கள் மரியாதையை நீங்களே குழி தோண்டி புதைச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது இப்படியே போச்சுன்னா அவங்களுக்கு வந்து அவங்க தங்களுடைய அரசியல் ஆயுளை தாங்களே சுருக்கி கொள்ளிக்கிறார்கள் தான் அர்த்தம். எனக்கு அவர் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தவர், 10 வருஷம் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர், யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், ஏன் இவ்வளோ சீப்பாக பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு எனக்கு இல்லை. இது அனுபவமின்மைன்னு எடுத்துக்கலாமா, இல்லை இது ஒரு பேசு பொருளாக மாறும் அப்படின்னு தெரிஞ்சே இந்த மாதிரியான வார்த்தைகளை விடுறாரு? அதாவது நம்பர் 1 அனுபவமின்மை. ஏங்க அவரோட அரசியல் அனுபவன்றது 4 வருஷங்க, 20 தாங்க அவர் அரசியலுக்கு வராரு. அவரோட பொலிட்டிக்கல் லைஃப்ன்றது பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட பொலிட்டிக்கல் லைஃப்பில் 10ல் 1 பங்கு கூட கிடையாது, 14ல் 1 பங்கு. அவர் வயசில் 50 வருஷம் அவருக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், இவருக்கு 4 வருஷங்க. இது என்னங்க இது? இப்படிலாம் யாரையாவது பேசலாமா? ஆனானப்பட்ட திமுககாரன் கூட வந்து எடப்பாடி இப்படி பேசுனது கிடையாது, திமுககாரர்களை அதிமுககாரங்க இப்படி பேசுனது கிடையாது. எதற்காக இப்படி ஒரு அவலமான பேச்சு உங்களுக்கு? நான் அவரை தலைவராகவே ஏற்றுக்கலை. 2019 மோடி அவர்கள் வந்து நாமினேஷனுக்கு போகும்போது நான் அவரை கூப்பிட்டேன், அவர் வந்து தோத்துடுவார், நான் எதுக்கு வரணும்? இவர் எப்படிங்க கூப்பிடுவார்? 2019 ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க. 2021 அது இல்லை என்கிட்ட ஒருத்தர் சொன்னாருன்னு அவர் சொல்கிறாரு. இது என்ன அந்த கதையெல்லாம் இப்போ எதுக்கு? அப்போ 21 நீங்கள் எலெக்ஷன் நிற்கும்போது அவர் பின்னால் கை கூப்பிட்டு அப்படியே பம்மிக்கு நின்றீங்களே அது. அப்புறம் உங்கள் ஃபோட்டோ, உங்கள் போஸ்டரில் மோடி ஃபோட்டோவை கிழிச்சிட்டு ஜெயலலிதா ஃபோட்டோ போட்டு தானே ஓட்டை காட்டிங்க. அவர் தவழ்ந்து வந்தார், ஊர்ந்து வந்த இந்த கதையெல்லாம் என்றைக்கோ நடந்ததை பேசி என்ன பிரயோஜனம்? இப்போ பேசுங்க. அவர் தவழ்ந்து வந்த பிறகு அவர் கூட 2 எலெக்ஷனில் கூட்டணி வச்சிங்கல்ல. மோடிக்கு ரைட் சைடில் நின்னாருன்னு நினைக்கிறேன் ஒரு இதில். 21 எலெக்ஷனில் உங்களுக்காக அவர் ஓட்டு கேட்டார்ல. ஆமாம். அப்போ தவழ்ந்து வந்ததும் ஊர்ந்து வந்ததும் தெரியலையா உங்களுக்கு? பழசெல்லாம் எதுக்கு இப்போ நோண்டுறீங்க நீங்கள்? அவலமான வார்த்தைகளை பேசி மேடையில் பேசுறது. அவரே கூட பாராட்டியிருக்காரு, இது ஒரு பொற்கால ஆட்சி அப்படின்றத பாராட்டியிருக்காரு. அப்புறம் பழைய காணொலிகள்லாம் இதெல்லாம் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து எடப்பாடியை விமர்சிப்பதன் மூலம் அதிமுகவை பலவீனப்படுத்துகிறார், தான் பலவீனப்படுத்துவதாக அவர் நினைக்கிறார். தெரிஞ்சோ தெரியாமல் அதன் மூலம் திமுகவுக்கு பலம் சேர்த்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. அண்ணாமலையோட அரசியலால் நீங்கள் லாபம் அடைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை யாரோட பிரதிநிதின்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அண்ணாமலையின் அரசியலால் லாபம் அடைந்தது யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால் அண்ணாமலை யாருடைய பிரதிநிதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவர் திமுகவோட நலன்களை காப்பாற்றுவதற்காகத்தான் அதிமுகவை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று வெளிப்படையாகவே சொல்லுகிறேன். ராஜ்நாத் சிங் வருகைக்கு பிறகு திமுகவை எதிர்ப்பதே கொஞ்சம் ரொம்ப அதுக்கு முன்னாலேயே நான் சொல்றது இந்த சமாஜில் நின்னது, கை கூப்பினது, இதெல்லாம் பூச்சி வேலை. இதை விட்டுங்க. இது வந்து ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஜஸ்ட் லீவ் இட். எண்மண் எண் மக்கள் யாத்திரை போய் நல்லா இருந்த அலையன்ஸ் அதிமுக 19-21 இருந்த அலையன்ஸை நாசம் பண்ணி அதிமுக உள்விவகாரத்தை பற்றி பேசி, என்றைக்கோ செத்து போன அண்ணாதுரை, ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாம் இழுத்து வச்சு பேசி, இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி 7 தலைமுறையை தோண்டி பேசி அலையன்ஸையே நாசம் பண்ணி திமுக 40 சீட்டை வெள்ளித்தட்டில் வச்சு பரிசாக கொடுத்தது யார்? அண்ணாமலை தான். இவங்க பழைய அலையன்ஸ் இருந்திருந்ததுன்னா, மறுபடியும் நான் சொல்கிறேன், இவங்க பழைய அலையன்ஸ் 19 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருந்த அலையன்ஸ், ஈவன் 21 இருந்த அசம்பிளியில் இருந்த அலையன்ஸ், ஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி, இந்த குட்டி கட்சிகள்லாம் அலையன்ஸ் இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக 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 இவர்கள் கடுமையான சவாலை 10 சீட்டாவது ஜெயிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் டெல்லியில் என்டிஏவோட எண்ணிக்கையை தான் கூடியிருக்கோங்க. எப்படி நம்ம அடிக்கடி பேசுவோம், 2004 தமிழ்நாடு ரிசல்ட் தான் டெல்லி ரிசல்ட்டை மாற்றிச்சு. அங்கே 145 137 காங்கிரஸுக்கு, 145 காங்கிரஸ், 138 பிஜேபி. தமிழ்நாடு கொடுத்த 40 தான் அங்கே தூக்குச்சு. அந்த நிலைமை வந்திருக்கும். இங்கே வந்து என்டிஏவோட பலம் 10 சீட்டு அது கூட போயிருக்கும். யாரால் போச்சு? அண்ணாமலையால் தான் போச்சு. பட் அந்த புரிதல் அமித்ஷா மோடிக்கு இல்லை. அமித்ஷாவுக்கு இருக்குன்றாங்க. அங்கே 1 and 2 டிஃப்ரென்ஸ் இருக்குன்றாங்க தமிழ்நாடு பிஜேபியை பொறுத்த வரைக்கும். அண்ணாமலை நடவடிக்கைகள் அமித்ஷா அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றும், மோடி தான் முழுக்க முழுக்க அண்ணாமலையை நம்புகிறார்
என்றும் சொல்லப்படுகிறது. அதுதான் இவ்வளவுக்கும் காரணம்னு சொல்கிறாங்க. நேற்றைய தினம் கூட ஒரு ஊடகத்தில் ஒரு பத்திரிகையாளர் ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் படிக்க போகிறாரு, அதன் காரணமாக இப்போ அவர் என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாத்தையுமே அவர் பேசுகிறாரு. இல்லைங்க, அது 3.5 மாதம் கோர்ஸுங்க. நம்ம ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க. அது ஜேர்னலிஸ்ட்டுக்கான ஸ்காலர்ஷிப். இல்லை, அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படியெல்லாம் பேச படிச்சுட்டு வந்து என்ன பண்ண போகிறாரா? இல்லை, படிச்சுட்டு வந்து இல்லை, இப்போ அந்த 3 மாதம் கேப் இருக்குது அதுலேயே. அதனால் இப்போவே நிறைய 3 மாதம் பேச வேண்டியது இப்போவே பேசுகிறாரு. ஏங்க 3 மாதம் பேசுறது அதுக்குன்னு ஆபாசமாக வாங்க பேசுவீங்க? இவ்வளோ தூரம் காயப்படுத்திட்டு அப்புறம் வந்து நாளைக்கு அலைன்ஸ் யாரோட யாருக்கு எப்போ வரும்னு தெரியாது. அவரோட நடவடிக்கைகளால் பலனடைகிறது யார்? திமுக. அவர் தொடர்ந்து அதிமுகவை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறாருன்னா திமுக பலம் அடையுது. அப்போ அவர் யாரோட பிரதிநிதியாக உள்ளே இருக்கார்? யார் சொல்லி அவர் இதுவும் செய்கிறார்? ஆகவே அண்ணாமலையின் நடவடிக்கைகள் ஏற்புடவை அல்ல. மறுபடியும் சொல்கிறேன், எந்த கட்சி எந்த கொள்கை சித்தாந்தமாக இருந்தாலும் ஆபாசமான பேச்சுக்களை பேசக்கூடியவர்களின் அரசியல் ஆயுள் என்பது மிகவும் குறைவு. அதிமுகவின் நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக இதற்கு இப்படி வினையாற்றுறாங்க இல்லையா, ஒரு உருவ உண்மை எரிப்பு போன்ற சம்பவங்களில் ஈடுபடுறது, இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அக்ரெசிவாக ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறது தங்களுக்கு உதவும் என்று அதிமுக நம்புகிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தால் தான் வேலை போகும். 3 எலெக்ஷனில் திமுக எப்படி ஜெயிக்குது? ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டால் தான் ஜெயிக்குது. ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட ஆன்டி பிஜேபியாக இருக்கும், தெரியல. லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட. இன்றைக்கி திமுக பிஜேபியோட நெருங்கி கொண்டிருக்கிறது என்ற தோற்றம் உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நாணய வெளியீட்டு விழா, சமாஜில் போய் ராஜ்நாத் சிங்கோட நிற்கிறது, இது அப்புறம் முருகர் மாநாடு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிஜேபியுடன் திமுக நெருக்கம் காட்டுகிறது என்ற ஒரு தோற்றம் வந்திருக்கிறது. இந்த இடத்துல தன்னை ஆன்டி பிஜேபியாக ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது லாங் டேர்மில் தங்களுக்கு அரசியல் ரீதியாக உதவும். இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போனோம், அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் அவங்க விரும்புகிறாங்க. ஸோ அந்த விதத்தில் அண்ணாமலை எடப்பாடி சண்டையை அதிமுக தெருக்களுக்கு கொண்டு போய் அண்ணாமலைக்கு எதிராக குடும்பவை கொளுத்துறது, ஆன்டி பிஜேபி அஜிடேஷன் போராட்டங்களை நடத்துறது பொலிட்டிக்கலி அதிமுகவுக்கு லாபம் தான் கொடுக்கும். இல்லை, இந்த முருகன் மாநாட்டில் கூட வந்து விசிகாவின் ரவிக்குமார் அவர்கள் கூட கருத்து தெரிவிச்சிருக்காரு. இது வந்து கொஞ்சம் நெருங்குற மாதிரி. தெளிவாக ரவிக்குமாரின் கருத்தை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா சமய கல்வியை கொண்டு போய் பள்ளி பாடத்திட்டங்களில் புகுத்துவது ஹிந்துத்துவா கல்வி, ஹிந்துத்துவா அரசியலுக்கு உகந்த ஒரு அஜெண்டா. அதாவது கல்வியை காவிமயமாக்கும் மோடி அரசின் தொடர் முயற்சிகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஸ்டாலின் அரசு தமிழ்நாட்டிலும் கால்கோள் போட்டு கொண்டிருக்கிறதுன்னு தான் அர்த்தம். நீங்கள் சமய கல்வி என்பது அதை படிப்பதற்கு தனியாக கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. பொதுவான கல்வி நிறுவனங்கள் அதை கொண்டு வந்து சேர்ப்பது என்பது கண்டிப்பாக இந்தியா மாதிரியான நாடுகளில் வந்து ஒரு சமயம் சார்ந்த பெரும்பான்மை மதம் சார்ந்த ஒரு வன்மத்துக்கு மாணவர்களை தயார்படுத்தும். கல்வி நிலையங்களில் அதுவும் பள்ளி பாடங்களில் கல்லூரி பாடத்திட்டங்களில் இத்தகையது ஒரு விஷத்தை புகுத்துவது என்பது தொலைநோக்கு பார்வையில் பார்த்தால் இந்தியாவுக்கு மிகவும் ஆபத்தானது. இன்றைக்கு இந்தியா சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மை மதவெறி என்கின்ற பேராபத்துக்கு தெரிந்தோ தெரியாமலோ திமுக அரசு தூபம் போட்டு கொண்டிருக்கிறது, துணை போய் கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. விசிக ரவிக்குமார் அவருடைய கருத்தை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை, இந்த மாதிரியான விஷயத்தை அதிமுக சரியாக கையாளுறாங்களா? அதுதான் என் கேள்வி. இல்லை, அந்த விஷயத்தை அதிமுக கையில் எடுக்கல. இல்லை, இந்த விஷயத்தில் இந்த பிஜேபி திமுக கூட்டு சேர்றாங்க, நெருக்கமாக இருக்காங்கன்ற விஷயத்தையாவது சரியாக கையாளுறாங்க. அது சரியாக தான் கையாளுறாங்க. இப்போதைக்கு அதை சரியாக கையாளுறாங்க. அதிமுகவை எதிர்த்து அண்ணாமலை எதிர்த்து அதிமுக அடிக்கிற ஒவ்வொரு அடியும் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் அதிமுகவுக்கு மேலும் பலம் சேர்க்கும் தான் நான் நம்புகிறேன். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நெட்வொர்க்கின் சார்பாக மிக்க நன்றி கார்த்தி.